வந்து நாம் அவங்கள வந்து கண்ணியப்படுத்தும் விதமாக நம்முடைய நடவடிக்கைகளை கொண்டு வருவோம். தேவையில்லாத சர்ச்சைகளை விட்டு விலகி இருப்போம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். அதே மாதிரி தாவா செய்யக்கூடிய சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் டைம் எடுக்கும். நம்ம சொன்ன உடனே எல்லாம் ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு முதல் நாள் ஃபஸ்ட் நாளே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களும் ஃபஸ்ட் நாளே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதே உமர் ரலியல்லாஹு 6 வருஷம் கழித்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த 6 வருஷம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? வழிகட்டவராக தான் சொல்லுவாங்க, காஃபிராக தான் இருந்திருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்காரு. அப்போ அந்த 6 வருஷத்தில் விரோதியாக இருந்தவர் டக்குன்னு நண்பராக மாறினாரா இல்லையா? அப்போ அது டைமை கொடுக்கணும். அப்போ அதுக்குள்ளேயே நாம் முடிவு பண்ணி உமர்லேயணும் அப்போவே நாம் வந்து முடிவு பண்ணியிருந்தோம்னா அவர் நரகவாசியெல்லாம் போயிருப்பார். அப்போ அந்த மாதிரி வந்து யாருக்குமே அல்லாஹ் வந்து ஒவ்வொரு டைம் இருக்கும். ஒருத்தருக்கு சிந்திக்கிறதுக்கு சிலர் டைம் எடுத்துக்குவாங்க, சிலர் ஆய்வு பண்ணுறதுக்கு இல்லை டைம் எடுத்துக்குவாங்க. அந்த ஷைத்தானுடைய பிடியில் நம்முடைய சகோதரர்களை நம்ம தள்ளி விடக்கூடாது. எப்படியாவது அவர்களை வீழ்த்தணும்னு நினைக்கவே கூடாது. அவர்களுடைய உள்ளத்தை ஜெயிக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும். உள்ளம் எப்படி ஜெயிப்போம்? அவனோட நட்பாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. அவன் நம்மளை ஒரு கிண்டல் பேசுகிறானா சிரிச்சுட்டு போங்க, விடுப்பா நான் இந்த சப்ஜெக்ட் வரல இப்படின்னு போங்க. அதை விட்டுட்டு அவன் ஒன்று பண்ணால் நான் 2 கொடுப்பேன், நீ என்ன கிண்டல் பண்ணால் இன்னொரு போஸ்ட் போட்டு நான் உனக்கு கிண்டல் பண்ணுவேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தயவு செஞ்சு இந்த தாவாவை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க. இந்த தாவா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு உன்னதமான ஒரு தாவா. இதில் வந்து கரெக்டாக அதோடைய பொறுப்பை பார்த்து நடந்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம். இதில் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த தாவாவில் அவசரமே படக்கூடாது.